வணக்கம், என் பேர் திலகவர்ஷன். கடந்த வாரம் ஜனவரியில் நடந்த 6th நேஷ்னல் குவாங்கிடோ சாம்பியன்ஷிப்பில் நான் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஃபைட்டிங் ஈவெண்ட்டில் கோல்டு மெடலும் கட்டா ஈவெண்ட்டில் பிரான்ஸ் மெடலும் வின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் சபர்பன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு வெற்றிக்கு பின்னாடியும் ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு, ஆனால் என்னோட வெற்றிக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நான் பார்க்கறது பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்கிறேன், அம்மா அப்பா. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அப்பா அவர் தள்ளுவண்டி வியாபாரம் தான் பார்க்காரு. இன்னைக்கு தள்ளுவண்டி வியாபாரம் எல்னி வியாபாரம் பார்த்து இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அப்பாவோட உழைப்பு ரொம்ப. சின்ன வயசுல நான் கராட்டே கிளாஸ்ல தள்ளுவண்டியில கொண்டு போய் என்னை விட்டு ஆரம்பிச்சது இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் மேல இன்னும் வரும். அடுத்து நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூல்லேருந்து எனக்கு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் மேடம்லேருந்து ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் பிடி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்து என்னோட முக்கியமான ஆள் என்னோட கோச் மாஸ்டர் ஃப்ராங்க்லின் பென்னியும் மாஸ்டர் அமிர்தராஜ் மாஸ்டர் சூரிய பிரபு. இவங்க எல்லாமே இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அவங்கெல்லாம் தான் ஒரு ரீசன். அடுத்து முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நான் இந்த நேஷனல்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் காரணம். அதுல முக்கியமா ஒரு ஆள் ப்ரூஸ் முத்து பிரின்ஸ் அவங்களும், அப்புறம் சௌந்தர பாண்டியன் அவங்களும், அப்புறம் பிரபாகரன் அங்கிள். இவங்க இல்லாம இன்னைக்கு நான் நேஷனல்ஸே இந்த அளவுக்கு நான் அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் நேஷனல்ஸ் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்புறம் அட்வொகேட் ராஜேஷ் அவங்களும், அட்வொகேட் ராஜேஷ் சார் அவரும் இன்னைக்கு இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னோட நன்றி எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா கன்ஃபார்ம் அடுத்தடுத்து மேலும் இன்னும் நிறைய கோல்டு மெடல் கொண்டு வருவேன். மேலும் இன்னும் இன்டர்நேஷனல், அடுத்து வேர்ல்ட் சாம்பியன்ஸ், இன்னும் ஏகப்பட்ட மேட்சஸ் ஆடுவேன். அடுத்து என்ன மாதிரி அடுத்து வர யங்ஸ்டர்ஸ்லயும் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்து அவங்களையும் அடுத்து நிறைய சாம்பியன்ஸ் ஆக்குறதுக்கு அடுத்து நான் கன்ஃபார்ம் பிளான் பண்ணுவேன். இண்டோர்ல நடந்தது ஜனவரி 4th, 5th, 6th 25 மேற்பட்ட மாநிலங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க. காம்படிஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட மேட்ச் நாக் அவுட்டுங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே அவங்க ஃபர்ஸ்ட் 2 கிக்ல நாக் அவுட் பண்ணி வின் பண்ணிட்டேன். அடுத்த மேட்சஸ் எல்லாமே கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு, ஆனாலும் கொஞ்சம் வின் பண்ணிருச்சு. ரத்தினபுரி பகுதியில இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள்ல தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பகுதி அப்படின்னு சொன்னாலே இது இப்படிதான் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை இன்னைக்கு திலகவர்ஷன் அவர்கள் உடைச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழகத்திற்காக பல மாநிலங்களோட போட்டியிட்டு இன்னைக்கு தங்கம் வென்றிருக்காங்க. இவர் மூலியமா இன்னைக்கு பல யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த 13 பருவத்தில் இருக்க இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை எடுத்து கொண்டு வந்திருக்கார் திலகவர்ஷன். அதாவது ஒரு கெத்து அப்படின்னாக்கா இன்னைக்கு இளைஞர் மத்தியில வேற சில விஷயங்கள் பரவி வருது. ஆனா உண்மையான கெத்து அப்படிங்கிறது சாதனையில இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு திலகவர்ஷன் எல்லாத்துக்கும் சத்தமா சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே. அடுத்தடுத்து மேலும் நாங்க மூலியமா நாங்க கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். இந்த பயணம் இவரோட நிக்காம பல இளைஞர்களுக்கு இவருடைய இந்த தற்காப்பு கலை, ஏன்னா இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் தான் இளைஞர்களை தவறான பாதையிலிருந்து திசை திருப்பி கொண்டு வர்றதுக்கு ஸ்போர்ட்ஸ் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பா இருக்குது. திலகவர்ஷன் மூலியமா இந்த பகுதியில் இருக்க பல இளைஞர்களுக்கு இந்த தற்காப்பு கலையை நாங்க கொண்டு போய் சேர்த்து அதன் மூலியமா நிறைய மாற்றத்தை இந்த சமூகத்துல உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அதற்கு நிறைய பெரியவங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை இருக்கு. அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைக்க தயாரா இருக்கிறாங்க. அதனால இந்த வாய்ப்பை நாங்க கரெக்டா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறோம். இந்த பகுதியில இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். கண்டிப்பா இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாள் கண்டிப்பா வரலாறுல பொறிக்கப்படும்ன்றதை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய வார்டில் எங்க பகுதியில பாத்தீங்கன்னா பல வருஷமா பாத்தீங்கன்னா எங்க பகுதி மக்களுக்கு திலகவர்ஷன் இன்னைக்கு நேஷனல் லெவல்ல தெரிஞ்சிருந்தாலும் அவருடைய தந்தை சாதாரண ஒரு இளநீ வியாபாரி. அதாவது திலகவர்ஷன் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா முழுக்க அவங்க அப்பா அம்மாவோட சப்போர்ட் தான். ஏன்னா அவங்க அப்பா அம்மா நினைச்சிருந்தா வேண்டாம் தம்பி நம்மளால முடியாது தவிர்த்திருக்கலாம். இருந்தாலும் காலையில 6 மணிக்கு இளநீர் தள்ளி வெயில்ல 12-1 மணி வரைக்கும் வண்டி தள்ளி இந்த பையனை திலகவர்ஷன் இந்த அளவுக்கு நேஷனல் லெவலில் கொண்டு வந்திருக்காரு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட இந்த வார்டு கவுன்சிலரா இருக்கிற முறையில் தம்பிக்கு அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு என்ன சம்பந்தமான ஹெல்ப் வேணுமோ கண்டிப்பா எப்போதும் சொல்லியிருக்கேன். எப்போ போனாலும் எனக்கு சொல்லித்தான் போவேன். அங்கிள் போயிட்டு வரேன்னு சொல்லுவான். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.